அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக சைனாவில் பெய்ஜிங் என்ற அந்த நகரத்தில் உள்ள காவல்துறையினர் அங்குள்ள பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். சைனாவில் பெய்ஜிங்கில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் ஆண்களுடைய செக்ஸ் டார்ச்சர்களுக்கு அதிகமாக பாதிப்புக்குள்ளாவதால் நிறைய புகார்கள் காவல்துறைக்கு எழும்புகின்றது. உடனே இந்த புகார்கள் எழும்புவதற்கு காரணம் என்ன, ஏன் இந்த மாதிரி பெண்கள் தொல்லைப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதை காவல்துறை ஆய்வு செய்து என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்றால், பெண்கள் இந்த மாதிரி தொல்லைகளுக்கு ஆளாவதற்கு முழுமுதற் காரணம் அவர்கள் அணியக்கூடிய ஆடைதான். பொம்பளைங்க மினிஸ்கர்ட் என்ற பெயர்ல குட்டப்பாவடை அணிஞ்சுக்கிட்டு, அதோடு மட்டுமல்லாமல் இறுக்கமான உடைகளை அணிந்து கொண்டு தங்களுடைய அங்க அவயங்கள்லாம் வெளியே தெரியக்கூடிய வகையில ஆடைகளை அணிந்து கொண்டு போவதும், லெக்கின்ஸ் என்ற பெயர்ல ட்ரெஸ் போடுறாங்க. லெக்கின்ஸ் பேண்ட் போட்டா அப்படியே உடலுடைய அமைப்பை வெளியே தெரியக்கூடிய விதத்துல அந்த ஆடை இருக்கின்றது. இதுதான் பெண்கள் செக்ஸ் டார்ச்சர்களுக்கு ஆளாவதற்கு முழுமுதற் காரணம். பொம்பளைங்க பஸ்ல இந்த மாதிரியான ஆடைகளை அணிந்து கொண்டு பிரயாணம் செய்யும் பொழுதுதான் பேருந்துல தான் ரொம்ப தொல்லைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதனால பேருந்துல செல்லக்கூடிய இந்த மாதிரியான சீன பெண்கள் இது போன்ற குட்டை பாவாடை அணிவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். குட்டை பாவாடை, லெக்கின்ஸ், இறுக்கமான ஆடைகள், இந்த மாதிரியான ஆடைகளை நீங்க அணிய வேண்டாம். அப்படி மீறி அணிஞ்சிட்டு போகக்கூடிய பொம்பளைங்க உயரமான இடத்துல நீங்க உட்காராதீங்க பஸ்ல. அதாவது இப்படி உயரம் குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி அமைப்பு இருக்கு போல. அதோடு மட்டும் இல்லாம 2 மாடி பஸ்ஸுகள்லாம் இருக்கா இல்லையா, அந்த 2 மாடி பஸ்ல படியில பயணம் செய்யாதீங்க. படியில பயணம் செஞ்சா இங்க கீழே விழுந்து செத்து போயிருவாண்டு, இங்க படியில் பயணம், நொடியில் மரம்லாம் இங்க. அங்க என்னன்னா படியில பயணம் பண்ணாத, உயரமான இடத்துல உட்காராதீங்க. எதுக்கு இப்படி சொல்றாங்க? உயரமான இடத்துல உட்கார்றதுக்கும் தொல்லைப்படுத்தப்படுறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இதுல அரைக்கால் பாவாடை, குட்டை பாவாடை உடுத்திக்கிட்டு உயரமான இடத்துல உட்கார்றாங்களா, இவங்க கீழே இருந்து அப்படியே கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறாங்களாம். அப்ப இது பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் படியில நின்றுகிட்டு இருக்கும் பொழுது இவன் படியில ஏறும் பொழுது ஸ்டில் அடிச்சு விட்டுறான். இந்த மாதிரியான பிரச்சனைகளின் காரணமா அவங்க செக்ஸ் டார்ச்சர்களுக்கு ஆளாகிறாங்க. அப்படின்றதுனால நீங்க உயரமான இடத்துல உட்கார வேணாம், தாழ்வான பகுதியிலே உட்காருங்க. அதோடு மட்டும் இல்லாம மேக்சிமம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கையில பத்திரிகை எல்லாம் வச்சிருக்கீங்களா இல்லையா, அதை வச்சு பொத்திக்கிருங்க. அறிவிப்பு கொடுக்குறாங்க, அதை பத்திரிகைகளை வச்சு பொத்திக்கிருங்க. அப்படி இல்லாட்டி கைப்பை கொண்டு போவீங்கல்ல, அதை வச்சு பொத்துங்க அப்படின்னு சொல்றான். இதை பொத்தி ட்ரெஸ் போடுன்னு இவங்களுக்கு சொல்றதுக்கு அறிவு வர மாட்டேன்னு இப்படி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதை ஒரு துண்டு பிரசுரமாக வெளியிட்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை அந்த பெண்களிடத்துல காவல்துறையினர் கொடுத்து வர்றாங்க அப்படின்னும், இது குறித்து விழிப்புணர்வுகளை போஸ்டர்கள் மூலமாக காவல்துறையினர் செய்து வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லி சீனால உள்ள நிலவரத்தை வெளியிடுகின்றார்கள். அப்ப என்ன அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்குன்னு பாருங்க. சீனான்றதை பொறுத்த வரைக்கும் சீன நாடு இருக்க தங்களை முற்போக்குவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். எப்படிப்பட்ட முற்போக்குவாதிகள், அவங்க போட்டு வச்சிருக்க சட்டத்தை எல்லாம் பார்த்தா இப்படி இல்லாமடா சிந்திப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை போகுது. அதாவது சீனால ஒரு சகோதரர் இருக்காரு, தவி ஜமாத்தினுடைய சகோதரர் இருக்காருன்னு சொன்னோமா இல்லையா. இந்த நாட்டு நடப்புலாம் பத்திரிகைகள் எழுதுறான்னா உடனே அப்படியே நம்பிக்கிட்டு வாந்தி எடுத்துறது கிடையாது. அவர்கிட்ட போன் பண்ணி விசாரிக்கிறது, என்னங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு, இப்படி ஒரு செய்தி போட்டிருக்கானே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா கதையா சொல்லுவார். அதுவா, இதுல இந்த மாதிரி ஒரு குழந்தைய ஆம்புலன்ஸ் ஏத்தி கொலை பண்றான் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் போட்டிருக்கானே, இது உண்மையான்னு கேட்டா, ஏன்னா இவன் தினமலர்காரன் மெய்ப்படுத்தி எழுதி தொலைறான் அப்படின்ட்டு எப்ப எழுதினாலும் போன் பண்ணி விசாரிக்கிறது. அதுல குழந்தைய இப்படி ஆம்புலன்ஸ் ஏத்தி கொண்ட அளவுக்கு படுபாவிகளா இருக்கின்றார்கள் இந்த சீனால உள்ள அதிகாரிகள் அப்படின்னு கேட்டா, இது நடக்கிறது ஒண்ணுதான், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு, ஒரு நாளைக்கு 100 நடக்கு ஒண்ணுதான் எழுத வெளியே வருது என்று சொல்லக்கூடிய நிலைமை. அந்த மாதிரி பாக்குறோம். இந்த நிலவரத்துல
இப்படி முற்போக்கு முடிவுகள்னு சொல்லி இருக்கிறானே, இப்படி முடிவு எடுக்கிறானா? அதாவது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எவனாவது போய் ஆஸ்பத்திரி, அவர் ஒரு மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய சகோதரர், அவர் சொல்றாரு, தற்கொலை செய்து கொள்வதற்காக ஒரு டாக்டர்கிட்ட போய் என்னை கொலை பண்ணு, நான் தற்கொலை பண்ண போறேன், நான் தற்கொலை பண்றதுக்கு நீ எனக்கு உதவணும்னு சொல்லி அவன்கிட்ட போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் இவன் அப்ளை பண்றான். எதுக்கு? ஆபரேஷன் பண்ணல, ஆளை காலி பண்றதுக்கு. அதுக்கு அந்த டாக்டர் ஒத்துழைக்காட்டி டாக்டர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தூக்கி உள்ள வச்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு சட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விவரமா முற்போக்குத்தனமா நாங்க சிந்திக்கிறோம். எங்களை மாதிரி விவரமான ஆட்கள் கிடையாது. நீ எந்த அளவுக்கு பீத்திக்கிட்டு இருக்க? அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த உடை விஷயத்துல இப்பதான் அடி வாங்குறான். ஆஹா, இந்த மாதிரி பொம்பளைங்க இப்படி போட்டுட்டு போற உடையினால தானே இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. இப்படி உடை போடுறதுனால தானே அவங்க தொல்லைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அப்ப இவங்க இந்த மாதிரியான தொல்லைகள்ல இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஆடை அணியக்கூடாது, தங்களுடைய உடலை வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போடக்கூடிய அளவிற்கு நிலைமை போகின்றது என்றால், இதுதானே இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சட்டமாக்கி இருக்கு. இந்த சட்டத்தை தானே அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கின்றான். இப்ப இவர்கள் சொல்லக்கூடிய தீர்வு, இவர்கள் முட்டிக்கிட்டு குனிறாங்க. ஆனா இஸ்லாம் முன்னாடியே அறிவிக்குது, இது உனக்கு சரிப்பட்டு வராது, ஆடை விஷயம் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி இங்க மட்டும் இல்ல, சீனால மட்டும் இல்ல, எல்லா உலக நாடுகள் ஃபுல்லா இந்த பஞ்சாயத்துகளை சந்திக்கிறான். ஆஸ்திரேலியால ஒரு டிரைவர் அரெஸ்ட் பண்றாங்க. பேரு டகுயா கோஸ், அவர் பேரு. பள்ளிக்கூடத்தினுடைய பஸ்ஸினுடைய டிரைவர், அவரையும் அரெஸ்ட் பண்றான். பள்ளிக்கூட மாணவிகள் குட்டப்பாவடை அணிஞ்சுக்கிட்டு வண்டியில ஏறாங்க பஸ்ல. இவன் என்ன பண்றான், அந்த படிக்க அடியில கேமராவை பொருத்தி வைக்கிறான். பொருத்தி வச்சு ஒவ்வொரு பொம்பளையும் ஒவ்வொரு மாணவிகளும் ஏறுற பொழுது அதை கவரேஜ் பண்றான். அதை கவரேஜ் பண்ணி அதை போட்டு பார்த்தாண்டு ஆளை கையங்களமா பிடிக்கிறாங்க. அப்போ இப்படி, ஏன்னா டிரைவர் வண்டி ஓட்டுறவன் பஸ்ல ஏறும் பொழுது இவன் கவனிக்க முடியாதுல, அதுக்காக இந்த முன்னேற்பாடை இவன் செஞ்சிருக்கிறான், பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி என்னடா அப்ப கள்ளத்தனம் பண்ற அப்படின்னு சொல்லி அவனுக்கு 7 மாத சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஹரியானால மகளிர் ஆணையம் சார்பா போய் மனு கொடுக்கறாங்க, இந்த குட்டப்பாவடை வேணாம், மாணவிகள் இந்த மாதிரி குட்டப்பாவடை அணிகிறது தான் மாணவர்களுக்கு எடுக்குது பாக்குறோம். அதே மாதிரி இப்ப நேத்து மத்திய பிரதேசனுடைய அந்த பிஜேபியினுடைய துணைத் தலைவர் ராஜ்யசபா எம்பி யாரு, ரகுநந்தன் சர்மா, அவர் பேட்டி கொடுக்கிறாரு, பொதுக்கூட்டத்திலே பேசுறாரு. என்ன பேசுறாரு, இந்த மாதிரி பெண்கள் கெட்டு நாசமா போறதுக்கு அவங்க அடிக்கிற ஆடைதான் ஜீன்ஸ் பேண்டா ஒளிங்க, முதல்ல கல்யாணம் ஆகாத பொம்பளைங்க ஜீன்ஸ் பேண்ட் போடாதீங்க, செல்போனை கையில கொடுக்காதீங்க அப்படின்னு அது கிடந்து கத்திக்கிட்டு கிடக்கிறாங்க. நேத்து பேப்பர்ல போட்டிருக்கிறான். அப்ப என்னன்னா அதே மாதிரி பிஜேபி எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்னா, பிஜேபியினுடைய மும்பை மாநகராட்சியினுடைய 121வது வார்டு கவுன்சிலர் ஒரு லேடி தான், பேரு ரிது தாவ்டே அப்படின்ற அந்த கவுன்சிலர் என்ன பண்றாங்க, ஒரு புரட்சியை பண்றாங்களாம். அதையும் எழுதுறாங்க. என்ன புரட்சி அப்படின்னா, இந்த ஜவுளி கடை பொம்மைகள் இருக்கா இல்லையா, ஜவுளி கடையில முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கானா இல்லையாங்க, அந்த பொம்மைகளுக்கு ஜட்டியும் பிராவையும் போட்டு விடுறாங்க. இது ஆண்களை வழிகெடுக்குது. அப்ப பொம்மைக்கு இந்த மாதிரியான ஆபாச ஆடை அணிஞ்சாலே ஆம்பளைங்களுக்கு சலனம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அதை மும்பை மாநகராட்சியில ஒரு தீர்மானமா கொண்டு மொத்தம் உள்ள 227 உறுப்பினர்கள் கையெழுத்து போடுறான். ஆமா வேணாம், இந்த மாதிரியான பொம்மைகளை தூக்குங்க, இந்த மாதிரியான பொம்மைகளை ரோட்ல போறவன் பார்த்தான்னா அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அவனுக்கு வைக்கிற புத்தி ஏற்படுது. அத நம்மளுடைய பத்திரிகைகள்லாம் வழிமொழிது. தினகரன்ல தலையங்க எழுதுறான், முதல்லையாவது சோளக்கல்ட்டு பொம்மை மாதிரி, சோளக்கல்ல பொம்மை மாதிரி 2 கையையும் இப்படி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு பொம்மை வச்சிருந்தா அதுக்கு என்னத்தை போட்டாலும் எவனுக்கும் தெரியாது. ஆனா இப்ப அப்படியே தத்துருவமா பொம்மைகளை உருவாக்குறீங்க. அப்படிப்பட்ட பொம்மைகளுக்கு பொம்பளை பொம்மை மாதிரி முடியெல்லாம் கட்டி தூணுக்கு சேலை கட்டி விட்டாலே ஒரு மாதிரி பாப்பான். இப்படிப்பட்ட பொம்மைகளுக்கு நீங்க உள்ளாடை அனுபவிச்சீங்கன்னா அது ஆம்பளைக்கு பிரச்சனை ஆகுமா இல்லையா? அந்த பெண்மணி சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி இதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு, இந்த பெண்மணி சொல்றது சரிதான்,
இதை சரி பண்ணணும் அப்படின்னு எழுதுகிறார்கள் என்றால், அப்போ ஒரு பொம்மைக்கு நீ உள்ளாடைய போட்டு அணிவிச்சா கூட அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, அப்ப உண்மையிலே நடந்து போறாளப்பா. அதை தடுக்கிறது யாரு? அதை யாரு தடுப்பா? இதைத்தானே இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சொன்னோம். குர்ஆன் இதைத்தானே சொல்லி காட்டுகின்றது. மனிதனுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய வல்ல இறைவன் தந்த அந்த இறைமறை, அந்த திருக்குர்ஆன் இதைத்தானே சொன்னது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுகின்றான்? அல் அஹ்ஸாப் என்ற அந்த அத்தியாயத்தில் பார்க்கிறோம். யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன. நபியே, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இன்னும் மூமினான பெண்கள் அனைவருக்கும் நீங்க கட்டளை போடுங்கள். யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய முக்காடுகளை தங்களுடைய தலைகளில் தொங்க விடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ أَدْنَىٰ أَنْ يُعْرَفْنَ فَلَا يُعْذَيْنَ. அறிந்து கொள்ளுங்கள், இதுதான் அவர்களுக்கு சிறந்தது. எதுக்கு சிறந்தது தெரியுமா? أَنْ يُعْرَفْنَ فَلَا يُعْذَيْنَ. ரெண்டு காரணத்தை அல்லாஹ் சொல்றான். இப்படி அவர்கள் செய்வதுதான், இப்படி ஒவ்வொரு பெண்மணியும் செய்வதுதான், இப்படி பர்தா அணிவதுதான் அவர்களுக்கு சிறந்தது. காரணம் என்ன? أَنْ يُعْرَفْنَ فَلَا يُعْذَيْنَ. அவர்கள் நல்லொழுக்கமுடையவர்கள் என்று அறியப்படுவதற்காகவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகவும் இதுவே சிறந்தது. இப்ப இவன் என்ன சொல்றானோ அந்த கருத்தை அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான். பொம்பளைங்க தொல்லைப்படுத்தப்படாம இருக்கணுமா, அடுத்தவன்கிட்ட இருந்து பிரச்சனை வராம இருக்கணுமா, ஆண்களிடத்திலிருந்து அவங்க பாதுகாக்கப்படணுமா, அவங்க என்ன செய்யணும்? அவங்க பர்தா அணிய வேண்டும். அல்லாஹ் கட்டளை போடுறான். அவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள் என்று அறியப்பட வேண்டும் என்றால் அவர்கள் பர்தா அணிய வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளையை யார் ஃபாலோ பண்றாங்களோ தொல்லை இல்ல. இங்க என்ன நிலைமை? இப்படி நீ அறகுற ஆளை அணிந்துட்டு வர்றதுனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. சீனா சொல்லுது. அதுதான் ஆச்சரியம். சீனான்றவன் அவன் போட்ட முற்போக்கு சட்டம், இந்த பொம்மை புள்ள பெக்க கூடாது, ஒரு பிள்ளைக்கு மேல பெத்தா 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு விச ஊசி போட்டு கொல்றானே 2வது பிள்ளைகளை. அப்படிப்பட்டவனுடைய வாயிலிருந்து அல்லாஹ் வர வைக்கிறான். கடவுள் மறுப்பு கொள்கையே தங்களுடைய நாட்டினுடைய அஜெண்டாவாக வைத்துக் கொண்டு எல்கேஜி யூகேஜில ஆனாவனா சொல்லி தர்ற மாதிரி இறைவன் இல்லன்னு சொல்லி புதுசா பாடம் படிக்க போறவனுக்கு பாடம் நடத்தக்கூடிய சீனாவுடைய வாயிலிருந்து வருது. ஆடைகளுடைய அந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் பொம்பளையை தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பார்கள். பிஜேபி காரனுடைய வாயிலிருந்து வருது, வேணாம், பொம்மைக்கு கூட வேணாம் இந்த மாதிரி டிரெஸ். அப்ப இது இஸ்லாம் இப்படி சொல்லி காட்டும் பொழுது என்ன சொன்னீர்கள்? முஸ்லிம்கள் எல்லாம் அடிப்படைவாதிகளாக இருக்கின்றார்கள், பழமைவாதிகளாக இருக்கின்றார்கள், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், காட்டு மிராண்டிகளாக இருக்கின்றார்கள், பர்தா போட சொல்லி பெண்களை துன்புறுத்துகின்றார்கள், தொல்லைப்படுத்துகின்றார்கள் சொன்னீங்கப்பா. உன்னுடைய வாயிலிருந்து அல்லாஹ் வர வைக்கிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்களா இல்லையா? கெட்டவர்களை கொண்டும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வலுப்படுத்துகின்றான், தீயவர்களை கொண்டும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வலுப்படுத்துறான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. சீனாக்காரன் சொல்றான் போடு சட்டத்தை, பிஜேபி காரன் சொல்றான் இதுதான் சரியான சட்டம். பார்க்கிறோம், இதுதான் இறைவனுடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய தூதர் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவனுடைய தூதர், அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வாக இருக்க முடியும் என்பதை எதிரிகளை கொண்டு அல்லாஹ் உண்மைப்படுத்துறானுங்க. பாக்குறோம், தி வீக் நாளேடு வெளியிட்டான். வெளிநாடுகள்ல இருந்து இங்க படிக்க வராங்களா இல்லையா அந்த பொம்பளைங்க, வெளிநாட்டு பொம்பளைங்க. அந்த பொம்பளைங்க எல்லாம் இங்க படிக்கும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி நெதர்லாந்து சேர்ந்த பெண்மணி, அதே மாதிரி இங்கிலாந்தை சேர்ந்த பெண்மணி, இந்த மாதிரியான வெளிநாட்டு பெண்மணிகள்கிட்ட பேட்டி எடுக்கிறான். பேட்டி எடுத்தா சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க, இந்த மாதிரி இவங்க பண்ற தொல்லை தாங்க முடியல, நாங்க அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு ரோடு கிராஸ் பண்ண கூட முடியல, பஸ்ல போக முடியல, ரிக்ஷால ஏறினா கூட ரிக்ஷாக்காரங்க கூட விட்டு வைக்க மாட்டாங்களே, அப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய தொல்லையிலிருந்து காக்கிறதற்கு 2 வழிகளை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெதர்லாந்தை சேர்ந்த பெண்மணி சொல்றாங்க, இந்த மாதிரி என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இப்படி உரசுறது இடிக்கிறது சாரி சொல்லுவாங்க, அப்புறம் பள்ளி இடிப்பாங்க, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் காட்டுறாங்கன்றதுனால நான் இப்ப என்ன பண்றேன்னா வெளியே போறப்ப நல்லா இழுத்து பொத்திக்கிட்டு ஒரு ஸ்கார்ப் ஒண்ணு மாட்டிக்கிறேன் தலையில. இந்த ஸ்கார்ப்பை மாட்டிக்கிட்டு போறேன், ஒருவேளை என்னை சீண்ட மாட்டாங்க. இது ஒரு ஐடியா இவங்கள்ட்ட இருந்து எங்களை காப்பாத்திக்கிறது. இன்னொரு ஐடியா என்ன, எவன்டையும் குழஞ்சு பேசக்கூடாது. எவன்டையா குட் மார்னிங் என்னத்தையா பேசிட்டோன்னு உடனே வந்துடுறான் உரசுறது. அப்ப இப்படி குலைந்து பேசினால் அவன் எங்களை சீன்றான், நாங்க விளங்கிக்கிட்டோம். அப்ப குழஞ்சு பேச மாட்டோம். இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். ஸ்கார்ப் போட்டுட்டு தான் வெளியே போகணும் முடிவு எடுத்திருக்கிறோம். அப்படி நாங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல. அல்ல அதைத்தானங்க சொன்னா, அதைத்தான் நல்லா கட்டளை போடுறான். நபியினுடைய மனைவிமார்களை நீங்கள் பிற இடத்துல குலைந்து பேசாதீர்கள். அவ்வாறு நீங்கள் குலைந்து பேசுவீர்களேயானால் எவனுடைய உள்ளத்துல அந்த நோய் இருக்கின்றதோ அவன் ஆசை கொள்வான். அல்லாஹ் கட்டளை போடுறானே. நீங்க தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்காக பருதானீங்க நல்லா கட்டளை போடுறானே. இந்த கட்டளை தான் சரியான தீர்வு என்பதை எதிரிகள் மூலமா அல்லாஹ் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். இப்ப ஒவ்வொன்னா சட்டம் போட்டு கடைசியில இஸ்லாமிய சட்டம் தான் தீர்வுன்னு சொல்லி இப்படி எதுக்குப்பா பிட்டா ஒவ்வொன்னா எடுத்து அங்கிருந்து காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்க, பேசாம குர்ஆன் சொல்லக்கூடிய அனைத்தையும் சட்டமாக்கிட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் வர இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நிலையை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. அதை விளங்கி சரியான முறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றி மறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய அன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹ்.